போர் நிறுத்தம் ரத்து அதிரடியாக அறிவித்த ட்ரம்ப். எகிரிய கச்சா எண்ணெய் விலை. ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்புறம் போர் நிறுத்த முயற்சிகள் எல்லாமே முடிவுக்கு வந்துட்டுதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. துருக்கியோட அங்காராவில் நடந்துட்டு வரக்கூடிய நாட்டோ உச்சி மாநாட்டோட ஒரு பகுதியா செய்தியாளர்கள் கிட்ட பேசின ட்ரம்ப் ஈரானோட சமீபத்திய செயல்பாடுகள் பத்தி கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. செய்தியாளர்களோட கேள்விக்கு பதில் கொடுத்த ட்ரம்ப், என்ன பொறுத்த வரைக்கும் ஈரானுடனான அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அவங்க கூட இனி எந்த தொடர்பும் வச்சுக்க நான் விரும்பல. அவங்க மோசமானவங்க, அப்புறம் குணப்படுத்த முடியாதவங்க அப்படின்னு காட்டமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தினது நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. போன ஜூன் 17ஆம் தேதி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துல கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கடந்த சில நாட்களா ஹார்மூஸ் ஜலசந்தியில வணிக கப்பல்கள் மேல ஈரான் நடத்தினதா சொல்லப்படக்கூடிய தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை சிதைச்சிருக்கு. ஈரானோட தாக்குதல்களுக்கு பதிலடியா அமெரிக்க ராணுவம் ஈரான்ல இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் மேல வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கு. ஈரான் எண்ணெய் விற்பனை செய்யறதுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமத்தை அமெரிக்கா ரத்து பண்ணியிருக்கு. அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைக்கு நாட்டோ பொது செயலாளர் மார்க் ரூட்டோ தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. போர் நிறுத்தத்தை ஈரான் மீறி இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவோட பதிலடி ரொம்பவுமே அவசியமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. போர் நிறுத்த முயற்சிகள் ரத்து செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கச்சா எண்ணெய் விலை எகிரி இருக்கு. கச்சா எண்ணெய் விலை 3% அதிகமா உயர்ந்திருக்கு. பிராண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $76 அமெரிக்காவோட WTI கச்சா எண்ணெய் $72 அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா அப்புறம் ஈரான் இடையில மறுபடியும் வெடிச்சிருக்கக்கூடிய ராணுவ மோதல்களே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது.